முதல்லயே மறந்துருச்சு. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதீரये. नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च ब्रह्मज्ञानतिमिरन्दस्य चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णाय श्रीमते भक्तिवेदान्त स्वामी नमस्ते सारस्वती देवे गौरवाणी निर्विशेष शून्यवादी वर्चते. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि हरे कृष्ण हरे राम हरे कृष्ण. போன வாரம் முதலாவது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 11வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்தோம். நாரதருடைய பயணத்தை பத்தி சொல்லப்பட்டோம். பின்னாடி சொல்லுங்க. ஸ்பீதான் ஜனபதாம் தத்ர स्फीतान् जनपदां तत्र पुरग्रामव्रजाकरान् पुरग्रामव्रजाकरान् खेटकर्वटवाटीश्च केटकर्वटवाटीश्च वनान्युपवनानि च वनानि उपवनानि च. மொழிபெயர்ப்பு. அங்கிருந்து புறப்பட்ட நான் வழியில் பல செழிப்புமிக்க மாநகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், மிருகப் பண்ணைகள், சுரங்கங்கள், விவசாய பண்ணைகள், பள்ளத்தாக்குகள், பூந்தோட்டங்கள், நாற்றங்கால்கள் மற்றும் இயற்கையான காடுகள் ஆகியவற்றை கடந்து சென்றேன். அடுத்த 2 ஸ்லோகத்தையும் பார்ப்போம். चित्रधातु विचित्राद्री चित्रधातु विचित्रात्रीन् इव भग्नभुजद्रुमान् जलाशयान् शिवजलान् शिवजलान् नलिनीसुरसेविताः चित्रस्वनैः पत्ररथैर् विभ्रमद्भ्रमरश्रियः மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற பல உலோகங்கள் நிறைந்த மலை சுரங்கங்களையும் அழகிய தாமரை மலர்கள் நிரம்பிய நீர்த்தேக்கங்களை கொண்ட நிலப்பரப்புகளையும் நான் கடந்து சென்றேன். அலைந்து திரியும் தேனீக்களாலும் பாடும் பறவைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்த இந்நீர்த்தேக்கங்கள் ஸ்வர்கலோகவாசிகளுக்கு ஏற்றவையாக இருந்தன. இங்க பார்க்கும் பொழுது நாரதருடைய பயணத்துல என்னென்னலாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நகரங்களுக்கு போனார், கிராமங்களுக்கு போனார், பல
விவசாய நிலங்களை பார்த்தார், சுரங்கங்களை பார்த்தார், பள்ளத்தாக்குகளை பார்த்தார், நல்ல பூந்தோட்டங்களை பார்த்தார், இயற்கையான காடுகளை பார்த்தார். சோ ஒண்ணு வந்து இங்க பார்க்கும் பொழுது ஜனபதான் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து செழிப்பு மிக்க நகரங்கள், மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு தான் இப்ப சொல்றோம். சென்னை, பெங்களூர், கல்கத்தா, பாம்பே, டெல்லி இதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சமயத்திலையும் பல நகரங்கள்லாம் இருந்தது. இப்ப பார்க்கும் பொழுது சில சமயம் நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க கற்கால மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி முன்னாடி வந்து மனித சமுதாயம் வந்து முன்னேற்றம் அடையாத ஒரு கற்கால மனிதராக இருந்தாங்க. இப்பதான் நம்ம வந்து விஞ்ஞானத்தினால ரொம்ப முன்னேற்றம் அடைந்து இருக்கோம் அப்படின்னு வந்து பல பேர் வந்து வரலாறுல சொல்றாங்க. ஆனா இப்ப நாரத முனிவரை பார்க்கும் பொழுது நாரத முனிவர் பயணம் செய்த பொழுதும் அப்பயும் நகரங்கள்லாம் இருந்தது. நகரங்கள், கிராமங்கள், சுரங்கங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. அப்ப வந்து பிரபுபாதர் சொல்றாரு இந்த மாதிரி இப்பொழுது வந்து எந்த அளவுக்கு சமுதாயம் வந்து முன்னேற்றம் அடைந்து இருக்கோ அதே மாதிரி அந்த சமயத்திலையும் பிராகிருத்த திருஷ்டி, பிராகிருத்த பார்வையில பார்க்கும் பொழுது, பௌதிக பார்வையில பார்க்கும் பொழுது அந்த நாரதர் பயணம் செய்த அந்த சமயத்திலே நகரங்கள்லாம் இருந்தது. இதே மாதிரி இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிச்சு பார்க்கும் பொழுதும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும் பொழுதும் பௌதிக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த வரலாறுல வந்து எப்படி ஒரு மனிதன் முன்னேறுகின்றாரோ அந்த பௌதிக ரீதியில அது வந்து திரும்ப திரும்ப நடக்க போகுது. அதனால நம்ம வந்து இப்பொழுது நாம தான் இப்ப ரொம்ப முன்னேற்றம் அடைந்திருக்கோம். முன்னாடி எல்லாம் கற்கால மனிதர் தான் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நான் பௌதிக ரீதியாக பார்க்கும் பொழுது முன்னாடியும் வந்து மக்கள் வந்து முன்னேற்றம் அடைந்த நிலையில இருந்தாங்க. அதனால பிரபுபாதர் எழுதுறாரு இந்த மாதிரி வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா அது திரும்ப திரும்ப வரலாறு நிகழ்ச்சிகள் வந்து திரும்ப திரும்ப அது வந்து ரிப்பீட் ஆகும். இரண்டு வகையான வரலாறு அப்படின்னு சொல்லணும். இரண்டு வகையான வரலாறு. ஒண்ணு வந்து நம்ம சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரத்தின் அடிப்படையில அவங்க எப்படி வரலாறை பாக்குறாங்க அது ஒரு வகை. இன்னொன்னு வந்து மேற்கத்திய சிந்தனையாளர்கள் அவங்க வரலாறை எப்படி பாக்குறாங்க. மேற்கத்திய சிந்தனையாளர்கள் வந்து வரலாறை வந்து ஒரு லீனியர் ஹிஸ்டரியா பாக்குறாங்க. லீனியர் ஹிஸ்டரி அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒரு கற்கால மனிதரா இருந்தாங்க, முன்னேற்றம் அடையாத நிலையில இருந்தாங்க. காலம் போக போக அவங்க மக்கள் வந்து முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. இப்பெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் போனு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை மூளை இப்படிலாம் செயற்கை மூளை அப்படிலாம் இந்த மாதிரி முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க மக்கள். இந்த மாதிரி மேற்கத்திய சிந்தனைகள் சொல்றாங்க வரலாறுங்கிறது வந்து லீனியர் ஹிஸ்டரி. லீனியர் ஹிஸ்டரினா இந்த மாதிரி காலம் போக போக மனித சமுதாயம் வந்து விஞ்ஞான ரீதியா வளர்ச்சி அடைந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரத்தின் அடிப்படையில வரலாறு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு சைக்கிளிக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. சைக்கிளிக் ஹிஸ்டரினா வரலாறுல வந்து உள்ள சம்பவங்கள் வந்து அது திரும்ப திரும்ப நடக்கும். குறிப்பாக சத்தியயுகம், திரேதா, துவாபர், கலியுகா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது.
சத்தியயுகத்துல உள்ள தர்மம் வந்து திரேதாயுகத்துல ஒரு கால் பகுதி குறையும், அதனுடைய ஒரு கால் பகுதி வந்து துவாபர யுகத்துல குறையும், அதனுடைய ஒரு கால் பகுதி வந்து கலியுகத்துல குறையும். அதுக்கப்புறம் திரும்பி சத்தியயுகம் வரும், அதுக்கப்புறம் திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அதுக்கப்புறம் திரும்ப சத்தியயுகம். இந்த மாதிரி மாறி மாறி வரும் அப்படின்னு இந்த சைக்கிளிக் ஹிஸ்டரி சொல்றாங்க. நான் வரலாறுல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து திரும்ப திரும்ப நடக்கும், அது ரிப்பீட் ஆகும். மேற்கத்திய சிந்தனையாளர்கள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான காலத்தினுடைய இயல்பை அவங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால அவங்க வந்து வரலாறை பத்தி எழுதும் பொழுது அந்த புள்ளி விவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த குறிப்பிட்ட வருடத்துல இந்த ராஜா இந்த நாட்டை வந்து கைப்பற்றினார், பிரெஞ்சு புரட்சி வந்து இந்த 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 வருடத்துல நடந்தது, ரஷ்யன் புரட்சி இந்த வருடத்துல நடந்தது அப்படின்னு அந்த புள்ளி விவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ராஜா இவ்வளவு நாள் ஆட்சி செய்தார் அப்படின்னு. அந்த மாதிரியான வரலாறை தான் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். ஆனா சனாதன தர்மத்திலே வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள், இதிகாசங்கள்லாம் வரலாறு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த புள்ளி விவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகுது. ஏன்னா சனாதன தர்மத்தின் அடிப்படையில வரலாறு வந்து திரும்ப திரும்ப அது ரிப்பீட் ஆகுது. அதனால திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுற நிகழ்ச்சிக்கு ஏன் வந்து அதே புள்ளி விவரத்தை கொடுத்து ஏன் அதுக்கு புள்ளி விவரத்தோட அந்த வரலாறை படிக்கிறதுக்கான இந்த பிரயோஜனம். அதனால புராணங்கள், இதிகாசங்கள்ல எப்படி வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னா, புராணங்கள், இதிகாசங்கள்ல வந்து வரலாறு வந்து எந்த கதைகள் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தர்ம சிந்தனை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல பாடம் கொடுக்கின்றதோ அந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம ரிஷிகள் வந்து அந்த வரலாறு, புராணங்கள், இதிகாசங்கள் எழுதியிருக்காங்க. எல்லா கதையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கதைகள் மூலமாக தர்ம சிந்தனை, பக்தி சிந்தனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வளருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட வரலாறு கதைகளை வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம சனாதன தர்மத்தில் உள்ள வரலாறுக்கும் மேற்கத்திய சிந்தனையாளர்கள் கொடுத்த வரலாறுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்சை வந்து ஒளிபரப்பை செய்யறதுக்கு வந்து பல கேமரா வந்து ஸ்டேடியத்துல வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கேமரா வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டம்ப்லயே வச்சிருப்பாங்க. ஸ்டம்ப்ல அத வந்து ஸ்டம்ப் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேமரால வந்து அந்த பவுலர் வந்து பவுலிங் பண்றாரு. அந்த கேமரால அந்த பவுலர் பவுலிங் பண்ற அந்த காட்சி, அந்த பந்து வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஆனா அதே கிரிக்கெட் மேட்சினுடைய நிகழ்ச்சியை வந்து ஒரு ட்ரோன் விஷன் கேமரானா நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இப்ப எல்லாம் இந்த ஸ்டேடியத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சின்ன ஒரு அத ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து பறக்கும். அந்த ஸ்டேடியத்துக்கு மேல பறக்குகின்ற அந்த ட்ரோன் மூலமாக அதுல ஒரு கேமராவை வச்சு அதன் மூலமாகவும் அந்த கிரிக்கெட் மேட்சை வந்து ஒளிபரப்பு செய்யறாங்க. அதன் மூலம் அப்ப அந்த ட்ரோன்ல இருக்கிற கேமராவில இருந்து அதே அந்த மைதானத்தில் உள்ள அதே சம்பவம் வந்து எப்படி தெரியும்னா ரொம்ப சின்னதாக தெரியும். அந்த ஸ்டெம்ப்ல இருக்கிற கேமரா மூலமாக அந்த பாலை பார்க்கும் பொழுது அந்த பால் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஆனா ட்ரோன்ல உள்ள கேமராவில இருந்து
பார்க்கும் பொழுது அந்த மைதானத்தில் உள்ள 1,00,000 பேர் வந்து ஒரு சின்ன எறும்பு மாதிரி இருப்பாங்க. அந்த பந்தே ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எது வந்து அந்த ட்ரோன் விஷன் கேமரால வந்து ரொம்ப பெரிதாக தெரியறதோ அதே விஷயம் வந்து சரி, எது வந்து ஸ்டம்ப் விஷன் கேமரால எது பெரிதாக தெரியறதோ அதே விஷயம் வந்து அந்த ட்ரோன்ல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கேமரா மூலம் அதே விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. ரொம்ப சின்னதாக தெரியுது. அப்ப வந்து இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பௌதிகவாதியினுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, பௌதிகவாதியின் கண்ணோட்டத்துல அவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, இந்த ஸ்டம்ப் விஷன் கேமரா மாதிரி. அவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள சம்பவத்தை வந்து ரொம்ப பெரிதாக ஆச்சரியத்துடன் அவர் வந்து எழுதுவார். ஆட்சி மாறுகின்றது, திமுகவிலிருந்து இன்னொரு ஆட்சிக்கு மாறுகின்றது, அல்லது இந்த தேர்தல்ல இந்த கட்சி பாரதிய ஜனதா வச்சு இவ்வளவு சீட்டு தான் வந்திருக்கு, அதாவது திடீர்னு ஒரு விபத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கிறது அன்றாடம். அந்த சம்பவங்களை வந்து ஒரு பௌதிகவாதி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க. எப்படி நம்ம செய்தி பல நியூஸ் சேனல்ல பார்க்கும் பொழுது அந்த நியூஸ் சேனல்ல ஒரு சின்ன நியூஸையே வந்து ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தி அந்த நியூஸை வந்து செய்தியை வந்து ஒளிபரப்புறாங்க. ஆனா ஒரு ஆன்மீகவாதி வந்து அதே சம்பவத்தை வந்து எப்படி பாக்குறாருன்னா, அந்த ட்ரோன் விஷன் கேமரா மூலமாக பாக்குறாரு. ஆன்மீகவாதி வந்து இந்த உலகத்துல அன்றாடம் பல சம்பவங்கள் நடக்குது. ஆனா அதை பார்க்கும்போது அவர் ஆன்மீக கண்ணோட்டத்தினோட பாக்குறாரு. பல அரசர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, பல ஆட்சிகள் கட்சிகள் மாறுது போகுது. அதனால அதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பரபரப்போட அவர் பேசுகிறார். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு தேர்தலும் போது எவ்வளவு நியூஸ்ல வந்து பரபரப்போடு ஒளிபரப்பணும். ஆனா ஆன்மீகவாதி வந்து இந்த விஷயம் எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டே வருது, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறுது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சி மாறுது, அல்லது பல விபத்துகள் நடக்கிறது, பல சம்பவங்கள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கு. அதனால அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்படி அந்த அதே பந்து அதே மைதானத்துல இருக்கிற நபர்களை வந்து அந்த ட்ரோன் விஷன் கேமரால பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஒரு ஆன்மீகவாதி வந்து அதை ஆன்மீக கண்ணோட்டத்துல பாக்குறார். அதனால அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, எந்த கதைகள் மூலமாக மக்களுக்கு வந்து தர்ம சிந்தனையை, பகவத் பக்தி சிந்தனையை வளர்ப்பதற்கு அனுகூலமாக இருக்கின்றதோ அந்த கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லது அதே பௌதிக கண்ணோட்டத்தை, பௌதிக சம்பவத்தை வந்து ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்து அதன் மூலமாக ஒரு ஆன்மீக பாடத்தை, தர்ம சிந்தனை வளர்ப்பதன் மாதிரி அந்த கண்ணோட்டத்துல சொல்லிக் கொடுத்து. இப்ப பார்க்கும் பொழுது நாரதர் வந்து இந்த மாதிரி பல இடத்துக்கு பயணம் செய்தார். சில இடத்துல உயர்ந்த தொழிற்சாலையை பார்த்தார், உயர்ந்த நகரங்களை, அடுக்குமாடி கட்டிடங்களை பார்த்தார். ஆனா அதனால அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படல. இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நகரமாக இருக்கின்றதே அப்படின்னு அதனால அவர் ஆச்சரியப்படல. பல தடவை இந்தியர்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போகும் பொழுது, இப்ப இந்தியாவிலேயே பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு. சப்போஸ் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்தியர்கள் மேற்கத்திய நாடு போன பொழுது அங்க மேற்கத்திய நாட்டுல உள்ள
முன்னேற்றத்தினால அதை பார்த்து அங்க உள்ள வசதிகளை பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அங்கே தங்கிடுறாங்க. இந்தியாவுல வந்து அதே அசுத்தமான வீதிகள், அவ்வளவு லோக்கல் பஸ் லோக்கல் ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு இந்தியா வந்து ஒரு குப்பை தொட்டி. ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் சொன்னாரு, அவருடைய கிளாஸ்மேட் வந்து படிப்பு முடிச்சு அமெரிக்கா போனார் வேலைக்கு. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நான் இந்த குப்பை தொட்டிக்கு நான் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டா, எந்த குப்பை தொட்டி, என்ன சொல்றீங்க? அவர் சொன்னாரு, இந்தியாவை பத்தி தான் சொல்றேன், இந்த குப்பை தொட்டிக்கு நான் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த மேற்கத்திய நாட்டுல உள்ள முன்னேற்றத்தினால அவங்க ஆச்சரியப்பட்டு அங்கேயே தங்குறாங்க. ஆனா நாரதர் வந்து இந்த மாதிரி பல இடத்துக்கு போனார், உயர்ந்த நகரங்களுக்கு எல்லாம். ஆனா நாரதர் வந்து அங்க உள்ள முன்னேற்றத்தினால அவருடைய மனசுக்குள்ள எந்த விதமான விகாரம் ஏற்படவில்லை. எந்த விதமான விகாரம் ஏற்படவில்லை. அவர் வந்து ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தாலும் இந்த பொருளாதார முன்னேற்றம், அர்த்தம், காமம், இதுல வந்து அவருக்கு ஈடுபாடு இல்லை. அதனால அவர் வந்து இவ்வளவு பல உயர்ந்த பல முன்னேற்றம் அடைந்த நகரங்களுக்கு போனாலும் அவருடைய மனசுல எந்த விகாரம் ஏற்படும். அவர் ஒரு நிமிடத்தை கூட வீணாக கழிக்கல. வீணாக கழிக்கலன்னா பொருளாதார முன்னேற்றத்துக்காகவோ அல்லது ஒரு பௌதிக இன்பத்தை அடைவதற்காகவோ அவர் வந்து வீணாக கழிக்கல. இதுக்குதான் அவ்வியர்த்த காலத்துவம் அப்படின்னு சொல்றோம். ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல பாவ பக்தினா கிருஷ்ணருடைய அன்பு, பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தினுடைய ஆரம்ப நிலை தான் பாவ பக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த பாவ பக்தி நிலையில இருக்கின்ற ஒரு பக்தருடைய 9 குணங்களை பத்தி வர்ணனை செய்யணும். பாவ பக்திங்கிறது பக்தி பாதையில 8வது நிலை. 9 நிலையில 8வது நிலை. அந்த அதனுடைய 9 குணங்கள்ல ஒரு குணம் என்னன்னா அவ்வியர்த்த காலத்துவம். அவர் வந்து ஒரு க்ஷணத்தை கூட, ஒரு வினாடியை கூட கிருஷ்ணருடைய சேவை இல்லாத வேற விஷயத்துல அவர் வந்து வீணடிக்க மாட்டார். அந்த அந்த அறிகுறியை வந்து இப்ப நாரதருடைய வாழ்க்கையில பார்க்கணும். அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு. நாரதர் வந்து இந்த நகரத்துல புது சினிமா போட்டிருக்காங்க போல இருக்கு, இந்த சினிமா பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேரத்துல நல்ல பூங்காவட்டம் இருக்கு போல இருக்கு, இங்க கொஞ்சம் இலைப்பாடிடலாம் அப்படின்னு அந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்திலயோ ஒரு காம விஷயத்திலயோ அவருக்கு வந்து அதனால கவரப்பட்டு எங்கேயும் அவர் வந்து நிக்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த கருத்தையும் பிரபுபாதர். பாகவதம் புராணங்கள் இதிகாசங்கள்ல எழுதப்பட்டுள்ள வரலாறுக்கும் நம்ம பௌதிக சிந்தனையாளர்கள் எப்படி எழுதியிருக்கிற வரலாறுக்கும் உள்ள வித்தியாசம், அதை பத்தி நம்ம பார்த்தோம். பௌதிக சிந்தனையாளர்கள் வந்து அதிகம் முக்கியத்துவம் புள்ளி விவரத்துக்கு கொடுப்பாங்க. ஆனா ஆன்மீக சிந்தனையாளர்கள் வரலாறு எழுதும் பொழுது எந்த வரலாறு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்தும், தர்ம சிந்தனையை வளர்க்கும், அப்படிப்பட்ட வரலாறுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாரதர் வந்து சில அடர்ந்த காட்டுக்கும் போனார். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியாக போறது ரொம்ப கஷ்டம். மனித நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ள போனார். பல கொடூரமான மிருகங்கள் இருக்கின்ற அந்த காட்டுக்குள்ளேயும் போனார்.
அந்த காட்டுக்குள்ள பல பாம்புகள், நரிகள், ஓநாய்கள் அப்படிப்பட்ட விலங்குகள்லாம் வசித்துக் கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட காட்டுகளுக்கும் அவர் போனார். இத பத்தி பார்க்கும்பொழுது, நாரதருடைய இந்த பிரயாணத்தை பத்தி பார்க்கும்பொழுது பல அற்புதமான கருத்துக்கள் வருகின்றன. இதுல விஸ்வநாத சக்கரவர்த்தி என்ன எழுதுறாருன்னா, இந்த நம்ம பொதுவாக ஒரு வசதியான நகரத்துக்குள்ள போகும் பொழுது நம்மளுடைய மனது அந்த நகரத்தினால கவரப்படுகின்றது, அங்க உள்ள வசதியினால கவரப்படுகின்றது. அல்லது நம்ம ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பிரயாணம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக ஒரு பௌதிக சிந்தனை உள்ள மனிதனுக்கு இந்த மாதிரி அவருடைய மனசுக்குள்ள ஒரு விகாரம் ஏற்படும். இந்த மாதிரி அவருடைய மனது வசதியினால கவரப்படுகின்றது, அல்லது ஒரு அடர்ந்த காட்டினால அவர் பயப்பட ஆரம்பிக்கிறது. ஆனா நாரதருடைய மனசுக்குள்ள பத்தி பார்க்கும் பொழுது விஸ்வநாத சக்கரவர்த்தி எழுதுறார், நாரதர் இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள்ல அவர் பிரயாணம் செய்யும் பொழுது அவருடைய மனசுக்குள்ள எந்த விதமான விகாரம் ஏற்படவில்லை. அவருடைய மனசுக்குள்ள எந்த விதமான பயம் ஏற்படவில்லை. அதே சமயத்துல பல உயர்ந்த வசதிகள் உள்ள நகரத்தை பார்த்ததுனால அவருடைய மனசுக்குள்ள ஒரு அதிசய மனப்பான்மை அல்லது ஆச்சரியப்பட வைக்கின்ற அந்த மாதிரியான உணர்வுகளும் ஏற்படவில்லை. இதுக்கு என்ன காரணம்? எப்படி அவருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி பயமோ அல்லது ஒரு பரபரப்போ, அதிசயமோ, ஆச்சரியமோ அந்த மாதிரியான ஏன் உணர்வுகள் ஏற்படவில்லை? இதற்கான காரணம் என்னன்னா, நாரதருடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனைகளில் மூழ்கி இருந்தது. அவருடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனைகளை மூழ்கி இருந்ததுனால இந்த வெளியில உள்ள சூழ்நிலைகளினால அவருடைய மனது எந்த விகாரம் அடையவில்லை. மனதுக்குள்ள எந்த விகாரம் ஏற்படுது. நம்ம எப்ப நம்மளுடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனைகள்ல மூழ்கி இருக்கும் பொழுது அப்பதான் நம்ம வெளியில உள்ள சூழ்நிலையினால நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு விகாரம் ஏற்படுகிறது. சுத்தாய சாந்தாய மனஸ்வ நிஷ்டயா சுத்தாய சாந்தாய நமஸ்வ நிஷ்டயா மனஸ்யபார்த்தம். ஒரு அருமையான ஸ்லோகம் வருது இது. சுத்தாய சாந்தாய நமஸ்வ நிஷ்டயா மனஸ்யபார்த்தம் விலசத்வயாய நமோ ஜகத்ஸ்தான லயோதயேஷு கிரஹீத மாயா குண விக்கிரகாய. பிரச்சேதர்கள் விஷ்ணுவுக்கு பிரார்த்தனை செய்கின்றனர். அதுல சொல்றாங்க, மனஸ்யபார்த்தம் விலசத்வயாய. எப்போ ஒருத்தருடைய மனசு கிருஷ்ணருடைய சிந்தனைகள் மூழ்கி இருக்கின்றதோ அப்ப அவருடைய மனது இந்த உலகத்தில் உள்ள இருமைகளினால பாதிக்கப்படுவதில்லை. இருமைகள்னா டிவாலிட்டிஸ், இன்பம் துன்பம், புகழ் இகழ், மரியாதை அவமரியாதை, வசதியான சூழ்நிலை வசதியற்ற சூழ்நிலை, அந்த மாதிரியான இருமைகளினால அவருடைய மனது பாதிக்கப்படுவதில்லை. எப்ப ஒருத்தருடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனைகளில் மூழ்கி இருக்கும் பொழுது. எப்ப ஒருத்தருடைய மனசு கிருஷ்ணருடைய சிந்தனைகளில் மூழ்கி இல்லையோ அப்ப அவருடைய மனது பாதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவில பயணம் செய்த பொழுது அவருடன் சேர்ந்து கால கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற பக்தர் பயணம் செய்தார்.
பகவான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நெருங்கிய தொடர்பு அவர்கிட்ட இருந்தது. அவருக்கு மகாபிரபுவினுடைய நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் ஒரு இடத்துல கேரளாவுக்கு வந்த பொழுது அவர் சில பட்டகாரி அப்படிங்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்களை பார்த்தார். அவர்களால இவர் கவரப்பட்டார், இவருடைய மனது கவரப்பட்டது. அப்ப அவர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சங்கத்தை விட்டு அந்த பட்டகாரி பெண்கள் பின்னாடி அவர் போய்விட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் பகவானுடைய நெருங்கிய தொடர்பே இருந்தாலும் எப்பொழுது ஒருத்தருடைய மனது அந்த பகவானுடைய சிந்தனையில் மூழ்கவில்லையோ, பகவானை பத்தி சிந்திக்கவில்லையோ, அப்ப அவருடைய மனது வெளியில உள்ள சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டு அந்த இருமைகளால பாதிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு உதாரணம் கால கிருஷ்ணதாஸ், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சேவகனே ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்ன பார்க்கலாம்னா, பிரபுபாதர் எழுதுறார், ஒரு சாது பரிவிராஜகாச்சாரிய சன்னியாசியினுடைய ஒரு கடமை என்னன்னா, அவர் பயணம் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஓடுகின்ற தண்ணீரும் பயணம் செய்கின்ற சாதுவும் களங்கம் அடைவதில்லை. ஒரு தண்ணீர் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் களங்கம் அடைந்து விடுகிறது. அதே மாதிரி ஒரு சாது சன்னியாசி ஒரே இடத்துல இருந்தாருன்னா அதனால அவர் களங்கம் அடைந்து விடும். அவருக்கு ஒரு பற்று ஏற்பட்டு விடும் அந்த இடத்தோட. ஒரு குடும்பஸ்தருக்கு அவங்க ஒரே இடத்துல இருக்கணும், அவங்க அதிகம் பயணம் செய்யக்கூடாது. இதை பயணம் செய்தாங்கன்னா போயிட்டு திரும்பி வந்துடணும், பெரும்பாலும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா ஒரு சாது அவங்களுடைய கடமை பயணம் செய்ய வேண்டும். இந்த பயணம் செய்வதற்கான 3 நோக்கம். முதல் நோக்கம் என்னன்னா, பகவான் மேல நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக பயணம் செய்ய வேண்டும். எப்படி பகவான் மேல நம்பிக்கை அதிகரிக்கும் பயணம் செய்வதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சாது பயணம் செய்யும் பொழுது சில இடத்துல அதிக அவர் வசதி அவருக்கு கிடைக்கலாம், சில இடத்துல அவருக்கு அதிக வசதி கிடைக்காது. சில இடத்துல அவர் பாக்குறாரு, சில பேர் வசதியோடு இருக்கிறாங்க, சில இடத்துல அவங்க வசதி இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அப்படி இருந்தாலும் அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சாதுவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்ப இந்த வசதி இல்லாத சூழ்நிலையிலேயும் இவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் இவங்களே பராமரித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன். சப்போஸ் ஒருத்தருடைய வீடு சப்போஸ் 800 சதுரடியில இருக்கலாம், 1000 சதுரடியில இருக்கலாம், 1500 சதுரடியில இருக்கலாம். இந்த மாதிரி பல வசதிகளோடு இருக்கலாம், தனி வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பிளாட்டாக இருக்கலாம். ஆனா சில பேர் குடிசை பகுதியில இருக்காங்க. பாம்பேல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், குடிசை பகுதின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு அந்த மாதிரி முன்னாடி ரொம்ப குடிசை பகுதியா இருந்தது. தாராவி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ரொம்ப நெருக்க வீடு இருக்கும். அங்க ஒரு ப்ரோக்ராம் போன பொழுது ஒரு வீடோட அளவு ஒரு 100 சதுரடி. அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருந்து ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்களுக்கு 5 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த குடும்ப தலைவர் ஒரு ஆசாரியாக இருந்தார். அவர் அந்த குடும்பத்தோடு வாழ்கின்றார்.
அந்த குடும்பம் அவ்வளவு, இந்த மாதாஜி அவங்கள அவ்வளவு சேவை செய்யறாங்க, அவ்வளவு நன்றியுடன். எந்த புக் மேரத்தானா இருந்தாலும் சரி, பக்தர்கள் வரும்போது அவ்வளவு சேவை செய்யறாங்க. அந்த எல்லா குழந்தைகளும் சத்சங்கத்துக்கு வராங்க. அது பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான இவ்வளவு சின்ன வீட்டிலேயே கூட இவ்வளவு பெரிய குடும்பம் வந்து மகிழ்ச்சியுடன் நன்றி மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, எந்தவித கம்ப்ளைண்ட் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதற்கு நேரே எதிர்மாறாக பல அடுக்குமாடி கட்டிடத்துல பல பெரிய வீட்டுல பல பேர் வாழறாங்க. அவங்களுடைய வங்கி கணக்குல பல கோடி ரூபாய் கூட இருக்கலாம். பல கோடி ரூபாய் இருந்தாலும் அவங்க வந்து உறவு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஏழையாக இருப்பாங்க. பாவரிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் வந்து வங்கியில வந்து நிறைய பணம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில வந்து வங்கியில உள்ள பணத்தை விட உறவுகளினுடைய செல்வம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த காலகட்டத்துல மக்கள் வந்து உறவுகளுடைய செல்வத்தை விட வங்கியினுடைய பணத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சாது வந்து ஒரு சன்னியாசி பல இடத்துக்கு பிரயாணம் செய்யும் பொழுது அவருடைய பகவான் மேல உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையிலையும் மக்கள் வாழ்கின்றார்கள் அப்படின்னா, அப்படி இருக்கிற மக்களுக்கும் கூட கிருஷ்ணர் வந்து பராமரித்து கொண்டிருக்கின்றார், அவருடைய தேவைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலமாக பகவான் மேல உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சாது பிரயாணம் செய்யறதுக்கான இரண்டாவது நோக்கம் என்னன்னா, தன்னுடைய மனதை வந்து திடப்படுத்துவதற்காக, தன்னுடைய மனதை திடப்படுத்துவதற்காக. நம்ம வந்து பொதுவாக ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள வசதிகள் மேல ஒரு பற்று ஏற்பட்டுள்ளது. அதனால சாது வந்து ஒரு சன்னியாசி பயணம் செய்யும் பொழுது அந்த வசதிகள் மாறும் பொழுது அவருடைய மனது வந்து திடமடையும், அதன் மேல அந்த இடத்தின் மேல உள்ள பற்று வந்து போய்விடும். அதுக்கப்புறம் மூன்றாவது நோக்கம் என்ன, ஒரு சாது பிரயாணம் செய்யறதுக்கான மூன்றாவது நோக்கம் என்னன்னா, ஒரு பயணம் செய்து ஊர் ஊராக போய் மக்களுக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி பிரச்சாரம் செய்யணும். பரிப்ராஜக ஆச்சாரிய பிரச்சாரம் செய்யணும். அது வந்து மூன்றாவது நோக்கம். இப்ப வந்து இந்த மாதிரியான சன்னியாசிக்கான ஒரு உயர்ந்த உதாரணம் நாரதரே இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு அவர் பிரயாணம் செய்த பொழுது, சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்புரிக்கு வந்த பொழுது தன் கிட்ட இருக்கின்ற பக்தர்கள் கிட்ட கேட்டார், நீங்க யாராவது ஏதாவது பணம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பணம் எதுவும் எடுத்துட்டு வரல, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பணத்தை மத்தவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சைத்தன்ய மகாபிரபு ஒரு உயர்ந்த சன்னியாசிக்கான உதாரணமாக இருந்தார். ஒரு சன்னியாசி வந்து எதையும் சேமிக்க கூடாது. சைத்தன்ய மகாபிரபு பத்தி எழுதும்பொழுது கவிராஜ் கோசாமி எழுதுறார், ஞாசி சிரோமணி, ஒரு சன்னியாசியினுடைய சுடர் விளக்கு அல்லது சன்னியாசியினுடைய சூடாமணி. the ஞாசி சிரோமணி, the crest jewel of all the sannyasis. ஒரு உயர்ந்த ஒரு சன்னியாசிக்கான உதாரணம் சைத்தன்யம். அதனால பிரபுபாதர் எழுதுறார், ஒருத்தர் வந்து இந்த சன்னியாசியினுடைய ஆடையை வந்து சில சமயம் வந்து சில பேர் இந்த சன்னியாசியினுடைய உடையை எடுத்துக்கொள்கின்றாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, அப்படி சன்னியாசியினுடைய உடையை எடுத்துக்கொண்டோம்னா அதன் மூலமாக என்னுடைய மதிப்பு அதிகரிக்கும், அதன் மூலமாக சுலபமாக எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும், பணம் கிடைச்சிடும்.
அப்படிப்பட்ட நோக்கத்துடன் ஒரு சன்னியாசினுடைய எடுத்துக்கொண்டாருன்னா அது தவறு அப்படின்னு சொல்ற. ஒரு சன்னியாசியினுடைய வாழ்க்கையில வந்து அவர் இந்த சமூக ஒரு குடும்பஸ்தராக இருக்கும் பொழுது ஒரு குடும்பஸ்தர் வந்து பல சமுதாய அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு போறது, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போறது, அந்த மாதிரி இதெல்லாம் போக வேண்டிய இருக்கு ஒரு குடும்பஸ்தருக்கு. ஆனா ஒரு சன்னியாசி வந்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்ளக்கூடாது. சன்னியாசி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழுவதுமாக கிருஷ்ணனுடைய சேவைக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்ல. அப்படி பண்ணாம வெறும் தன்னுடைய உடையை மட்டும் அவர் வந்து மாத்திக்கிறாருன்னா, சன்னியாசி உடையை மட்டும் ஏற்றுக்கொண்டாருன்னா அது வந்து அவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு. இன்னொரு கருத்து என்ன எழுதுறாருன்னா, இந்த காலகட்டத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு அவர் பிரயாணம் செய்த பொழுது அவர் நடைப்பயணம் செய்து அவர் வந்து பிரயாணம் செய்தார். எந்த அவ்வளவு வசதி இல்லாம அந்த சைத்தன்ய மகாபிரபு எப்படி பிரயாணம் செய்தார், நாரதர் எப்படி பிரயாணம் செய்தார், அதை இந்த காலகட்டத்துல நம்மளால அதே மாதிரி பின்பற்ற முடியாது அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அதே மாதிரி பின்பற்ற முடியாது. சில சமயம் ஒரு சன்னியாசியினுடைய அவருடைய உடம்பே வந்து பிரயாணம் செய்யறதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. அப்ப அந்த சன்னியாசியினால பிரயாணம் செய்ய முடியலன்னா அவர் என்ன செய்யணும்? அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க கேட்கல, என்ன சொல்றீங்க? சன்னியாசினால உடம்பு ஆரோக்கியத்தினால அவரால் பிரயாணம் செய்ய முடியலன்னா அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சன்னியாசி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். யாரோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ஸ்ரீமத் பாகவதத்துடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகள் எழுதிய அந்த புஸ்தகங்களோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சன்னியாசினால பிரயாணம் செய்ய முடியலன்னா அவர் ஒரு இடத்துல அமர்ந்து, ஒரு புண்ணிய ஸ்தலத்திலேயோ ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அந்த ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகள் எழுதின அந்த புஸ்தகங்களை கற்பதற்காக, அதை சொல்லிக் கொடுப்பதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அது அந்த கருத்தை பிரபுபாதர் வந்து ஒரு பிராக்டிக்கல் நடைமுறையில எப்படி இந்த சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கணும் அதை பத்தி எழுது. இன்னொரு கருத்தை என்ன பார்க்கலாம்னா, நாரதர் வந்து பயணம் செய்யும் பொழுது கிருஷ்ணருடைய இந்த படைப்புல உள்ள அந்த விதவிதமான சூழ்நிலையை வந்து அனுபவித்தார். பல வேற்றுமையான சூழ்நிலைகளே அது டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுது. பகவானுடைய படைப்புல வந்து எவ்வளவு விதவிதமான சூழ்நிலைகள் இருக்கு, விதவிதமான இடம் இருக்கு. அந்த டைவர்சிட்டி அதை வந்து அனுபவித்தார். யார் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான விதவிதமான சூழ்நிலை அனுபவிக்கும் பொழுது அந்த நபருக்கு வந்து பல விதவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து, பல விதவிதமான சூழ்நிலைகள் இருந்து, விதவிதமான குடும்பத்திலிருந்து, குலத்திலிருந்து வருகின்ற மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பக்குவத்தன்மையும் அவருக்கு வருகிறது.